ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு D360. ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து பீச்சுக்கு தாங்க போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பீச்சில் போய்ட்டு நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னென்ன அட்ராசிட்டி பண்ணுறோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அந்த லைக்கு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நான் இன்னும் குளிச்சுட்டு வந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு தலையை வந்து சும்மா அப்படியே கையிலே ஒரு 2 அடி அடித்து தொடச்சிட்டு அப்படியே என்ன பண்ணுறது, அடுத்தது நம்ம பாடி போஸ் எப்படி இருக்குது உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு தொப்பை இருக்குது. இதை வந்து குறைக்கிறது தான் பிளான் வச்சுருக்கேன். எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தெரியல. கொஞ்சமாக தொப்பை இருக்குது, பட் அப்பர் பாடி ஓரளவுக்கு ஓகே. அப்புறம் என்ன, அடுத்தது ட்ரெஸ் போடணும். இந்த ட்ரெஸ் போட்டுட்டு ரெடி ஆகிட வேண்டியது தான் பீச்சுக்கு போகிறதுக்கு. அவ்வளோதாங்க, வந்து பட்டி பார்த்து டிங்கரிங்கெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து ஏதோ 2 மிஸ் பண்ணுறேன். பர்ஃப்யூம் அடிக்க மறந்துட்டேன். ஸோ வந்து இது என்னோடய ஃபேவரட் பர்ஃப்யூம். ஸோ வந்து நார்மலாக இங்கே ஒரு அடி அடிப்பேன், அப்புறம் இங்கே ஒரு நான் இவ்வளோதாங்க பர்ஃப்யூம் அடிக்கிறது நான். ஸோ அடுத்தது எப்படி இருக்குங்க கண்ணாடி போட்டதுக்கு அப்புறம்? எல்லா டைமும் கேட்டுகிட்டே இருப்பேன், கமெண்ட்ல எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க என்னோட காஸ்டியூம்ஸ். ஸோ அடுத்தது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம். நான் ரெடி ஆகிட்டேன், அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு இன்னும் தெரியல. ஸோ லெட்ஸ் கோ, போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம பீச்சுக்கு கிளம்பலாம். அவ்வளோதான் கைஸ், நான் ரெடி ஆகிட்டேன். நம்ம பசங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அவங்கள போய் பார்க்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரூம்லேயும் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுறான்னு ஃபஸ்ட்டு அவனை முதல்ல பார்ப்போம். அவன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்றதே பார்க்கலாம். உஜ்வல், என்னடா பண்ணிட்டு இருக்க? நம்ம பையன் ரெடி ஆகிட்டான். அவனுக்கு ஒரு வெக்கம். இங்கே போடுறான். சொல்லிட்டான், நல்ல வேலை சொல்லிட்டான். ஸோ அந்த நெக்ஸ்ட் நம்ம பசங்க மேலே என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம். அதிகம் மேலே வந்தாச்சு. நம்ம பாஸ் வந்து ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு வீட்டில் ஃபோன் பேசினுக்கிறாரு. உள்ள பையன் என்ன பண்ணுறன்றதை பார்க்கலாம். ஓஹோ, அவ்வளோதான், அவனும் ரெடி ஆகி முடிச்சிட்டான். நான் பிறந்ததுலேருந்தே ரெடின்றான் அவன். இது யாருன்னு பார்த்துக்கோங்க, இது அவன் தான். அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. ஆல்ரெடி ஒருத்தன் வந்து கிளம்பிட்டான், நாங்கள் எல்லாம் ரெடி ஆயாச்சு. ஸோ அவ்வளோதான், நாங்களும் இப்போ கிளம்ப போகிறோம். டாடா பாபாய், நாங்கள் அங்கே போய் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நம்மளால் வந்துட்டாரு, நம்ம ஃப்ரெண்டுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு தான். நம்மளால் வந்துட்டாரு. ஸோ அவ்வளோதான், வந்து கிளம்பியாச்சு பீச்சுக்கு. வேற என்னடா வேணும்? மில்க்கு இல்லை, சவுதியாவில் இன்னொன்று இருக்கும் பாரு. இப்போ டீ போடுறீங்களா நைட்டுக்கு? ஆமா, நைட்டு போடுறோம் டீ. ரைட்ரா, பாத்து இந்த பால் எடுக்க. போயிட்டு இருக்கு. அத பத்தி இல்ல, அவங்க தம்பி இருப்பாங்க. வேற என்ன காமாச்சு? நம்ம வண்டிக்கு இருக்கிறாரு, வண்டிக்கு கேக்குது. மூவ் பண்ணலாம். வண்டி பண்ணிட்டு இருக்க. சப்பாத்தி எந்த கடையில் பாஸ் எல்லாம் எடுத்துட்டு சும்மா வேஸ்ட் பண்ணுவோம் பாஸ். அவன் கடைசியில் ஒன்று சாப்பிட்டுட்டு வேஸ்ட் பண்ணிட்டு ஒரு வழியா வாங்கி முடிச்சாச்சு. அடுத்தது பில்லு தான். பில்லு போடுறாங்க. ஆல்ரெடி 6 மணிக்கு மேல ஆச்சுரா. பில்லிங் ஸ்டார்ட். பில் போட்டுட்டு கண்டினியூ பண்ணிக்கிறோம். டேய் மச்சான், இந்த துப்பாக்கி ஒன்று வாங்கி கொடுறா. அது வாங்கி குடிக்கிறியா இல்ல இந்த தண்ணி போட்டது வாங்கி குடிக்கிறியா? தண்ணி போட்டு அடிக்கிறது என்ன அம்மா விளையாடுறதுக்கு 90s கிட்ஸ்ரா, வேற வழி இல்லடா ஆத்தா. எங்களுக்கு வேற வழி தெரியல ஆத்தா. அவ்வளோதான் கைஸ், பர்ச்சேசிங் முடிஞ்சாச்சு. பர்ச்சேஸ் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். இதுதான் நாங்கள் போகிற கார். ஓப்பனில் இருக்காடா? உள்ளதான் இருக்கு. அவ்வளோதான், பாய்ஸ் வந்துட்டாங்க.
கிளம்ப வேண்டியது தான் இப்போ வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அல்சைஃப் பீச்சு தான். அவ்வளோதான். எப்படி இருக்குது கிளைமேட்டு? செம்மையாக இருக்குல்ல, செம்ம கூட்டம். என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது மச்சான், சரியான கூட்டமாக இருக்குது கைஸ். யோப்பா, நான் லாஸ்ட் டைம் வரும்போதுல ஒருத்தர் கூட இல்லைடா. இப்போ என்னடான்னா சரியான கூட்டமாக இருக்காங்களே. ஓடு, எப்படி இருக்குது கிளைமேட்டு? சன் வருங்க, எவ்வளோ செம்மையாக இருக்குது. அவ்வளோதான், நாங்கள் வந்து பீச்சுக்கிட்ட வந்துட்டோம். இது வந்து அவுட் சைடு, இந்த சைடு பீச்சுக்கு இந்த சைடு வந்து இன்னும் நாங்கள் இங்கே தான் வந்து பிளேஸ், சமைக்கிறதுக்கான பிளேஸ் இங்கே தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் அங்கே நாங்கள் பீச்சுக்கிட்ட போல். ஸோ அங்கே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கிறோம். ஃபைனலாக வந்தாச்சு இங்கே. சரியான கூட்டம். எவ்வளோ பேர். என்ன டைம் ஆகுது? 7:10 ஆகுது. 7:10 ஆகுற மாதிரியே தெரியுது பாருங்க. மொத்த பேருமே இங்கே தான் இருக்காங்க பாருங்க. இப்படி தான் இருக்கு இந்த பீச்செல்லாம் வந்தால். ஸோ அப்படியே ஃபேமிலியோட வந்து எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னும் உள்ள அந்த சைடு போகணும். கூட இல்லை, எவ்வளோ பேர் இருக்காங்க. மொத்த பேருமே இங்கே தான் இருப்பாங்களாட்டுக்குது. எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க. நம்ம மச்சான் இங்கே தான் இருக்காங்க பாருங்க. நம்ம கார்த்தியெல்லாம் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. வேற மாதிரி கிளைமேட், நல்லா சில்லுன்னு அடிக்குது. நான் சவுதி போனேன், சவுதி போனேன். வண்டி ஓட்டலாமாடா? சாப்பிட மாட்டியா? இதான் கொடுக்குற காஃபி. ஸோ கைஸ், நாங்கள் வந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போகலான்னு இருக்கோம். எவ்வளோ தூரம் போவோம்னு தெரியல. அப்படியே சும்மா வரைக்கும் போயிட்டு வரோம். இன்னும் வந்து சமைக்கிறதுக்கு போவோம். அங்கே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அங்கே போயிட்டு அங்கே என்ன கூத்து நடக்குதுன்னு தெரியல. சும்மா ஜஸ்ட்டு இங்கே வந்தோம். பீச்சில் குளிக்கிறாங்க. நான் ஆனால் குளிக்கல. நேரமாக வந்துவிட்டா குளிச்சிருக்கலாம். நான் அடிக்கிற வெயில் அந்த டைம் வர முடியாது அப்படின்னு பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. சுற்றி பார்த்துட்டு போக வேண்டியது தான். ஓகே கைஸ், நாங்கள் சமைக்கிற போது கண்டினியூ பண்ணிக்கிறோம். பாய் பாய். ஓகே பாய். பீச்சுக்கு வந்து கால்நடைகள்லாம் எப்படின்னு கேட்குறான். நான் நினைக்கல, நான் வந்து ஷூ போட்டுக்கிறேன்னா அதனால வந்து இது செட் ஆகாது எனக்கு. ரெட் சி பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோம். அதை நான் கிட்ட கூட போகல. சன் போயிடுச்சு ஆல்ரெடி, சன் செட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பைஸ் வந்து இது பண்ணுறாங்க. எப்படிடா இருக்க ஃபீலு? கடலோட சக்கரை தண்ணி வரும் அப்படின்ற பாரு. குழந்த மாதிரி விளையாண்டுக்கிறான் மிச்சி. ரூம்ல இருக்கிற வரைக்கும் யாரா போவாங்க அப்படின்னு இருந்தான். இப்போ வந்துட்டு குழந்த மாதிரி விளையாடினுக்கிறான் இவன் பாருங்க. குளிச்சியாடா? ஆஹா, அவ்வளோதான். வந்து குவாலிட்டி கம்மியாயிடுச்சு. ஏன்னா வந்து கிளைமேட் போயிடுச்சு, அதனால குவாலிட்டி கம்மியாயிடுச்சு. அங்கே இருக்குது பீச்சு. நாங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே தான் சமையல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ தான் ப்ரிப்பரேஷனே ஆகிட்டுருக்கு. மேபி இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், லேட் ஆகும். அவ்வளோ மசாலா போட்டுக்கிறாங்க. மச்சான் வந்து மீனுக்கு மசாலா போட்டு தடவினுக்கிறான். இந்த சைடு நம்ம பாய்ஸ் வந்து தீவிரமாக வேலை செஞ்சுக்கிறாங்க. அடுத்து சிக்கனுக்கு அப்படியே இந்த பக்கம் வந்தா நம்ம பிரதர். அண்ணா உங்கள் பேர் என்ன? சரி, இமாம் சார் வந்து மீன் பொரிச்சிட்டு இருக்காரு. மீன் நல்லா பொரிச்சிட்டு பாருங்க. இப்படிதாங்க எங்களோட செட்டப் இருக்கு. ஏன்னா இதுதான் வந்து காற்று ஓவர் அடிச்சிட்டு இருக்கனால இதுதான் எங்களோட செட்டப். சின்னதாக வந்து ஒரு கேஸ் அடுப்பு வச்சிருக்கோம். கார்த்தி ப்ரோ சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு டேஸ்ட். அவ்வளோதான் கைஸ், ஒரு ரவுண்டு மீனை முழுங்கிட்டு நல்லா உறக்கம். இவன் பாவம் மீன் சாப்பிடல, உஜ்வல்.
இல்லை இல்லை நீ சாப்பிடு சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆமா இருக்கு எல்லாத்துக்கும் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சமா கொஞ்சமா சாப்பிடுங்க இல்லை இல்லை ஜஸாக்கல்லாஹ் சொல்லுங்க இருக்கிறீங்க எல்லாம் சரி வாங்க வாங்க இருங்க வரமா இருங்க இருந்து சாப்பிடுங்க இருந்து எல்லாருக்கும் போதுமா அங்க இருக்குது என்னொண்டு ஓப்பன் பண்ணுங்க கைஸ் அவ்வளோதான் ஃபைனலாக வந்து கட்டன் சாயை போட்டு குடிச்சிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் முடிச்சிருச்சு இது முடிஞ்சால் நாங்கள் நெக்ஸ்ட் டே கிளம்புறது தான் ஓ கைஸ் ஃபைனலாக வந்து இன்றைக்கி பீச்சோட அட்ராசிட்டி செம்மையாக இருந்தது இங்கே வந்து என்ன பண்ணல சமைச்சு சாப்பிட்டோம் அவ்வளோதான் அவ்வளோதான் நம்ம ஆளுங்க வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சுது அவ்வளோதான் ஃபைனலாக வந்து டீ குடிச்சிட்டு இருக்கோம் டீ குடிச்சிட்டு இதெல்லாம் அப்படியே கண்ணாடி போட்டு பேசிக்கிறேன் ஏன் இது எங்கே வைக்கிறதுன்னு தெரியல அதனால் அப்படியே கையில் பிடிச்சி பேசிட்டு இருக்கேன் அவ்வளோதான் முடிஞ்சுது இந்த ஒரு கட்டன் சாய் அடிச்சுட்டு கிளம்புறது தான் ஸோ ஃபைனலாக வந்து இன்றைக்கி நல்லா போயிடுச்சு ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாபா சி யூ சைனிங் ஆஃப் தேவா